வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பழனி சொல்றாரு, வீட்டில் இருக்க நகையெல்லாம் அடகு வச்சு அதுல பணம் வரும்ல, அதுல மயில்சாமி அண்ணனோட தோப்பை வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்றாரு. பாண்டியன் சொல்றாரு, அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்றாரு. அந்த பிள்ளைகளுக்கு அவங்க வீட்டுல போட்ட நகையை வாங்கி நம்ம அடகு வைக்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாரு பாண்டியன். கோமதியோட லாக்கர்லயே கொண்டு போய் நகையை வச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. நான் வேணா எங்க அம்மாவோட லாக்கர்ல வச்சுக்கட்டுமா அப்படின்னு மயில் சொல்றாங்க. ஏமா ஏன் லாக்கர்ல வைக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. பிரச்சனைலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க மயில். இருந்தாலும் அவங்க போட்டு வந்ததெல்லாம் கவரிங் நகைன்னு தெரிஞ்சு மாட்டிப்போமோ அப்படின்ற சந்தேகம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. லாக்கர்ல வைக்கிறப்ப நகையை உரசி பார்ப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ராஜே சொல்றாங்க, அதெல்லாம் உரசிலாம் பார்க்க மாட்டாங்க, நம்ம என்ன வைக்க போறோம்னு அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்பனா சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மயில். மீனா இப்போ பாண்டியன்ட்ட கேக்குறாங்க, நாங்க சென்னைக்கு போறத பத்தி என்ன முடிவு எடுத்துருக்கீங்க மாமா அப்படின்னு கேக்குறாங்க. 2 நாள் தானே, ட்ரைனிங் முடிச்சு வந்துருவீங்கல்ல அப்படின்னு கேக்குறாரு பாண்டியன். செந்திலுக்குமே கடையில நிறைய வேலை இருக்கு, வேற யாரையும் அனுப்பவும் முடியாது, சரி நீங்க 2 பேருமே போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியன். அதை கேட்ட மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்க மாமாட்ட பேசி நான் தாண்டி சம்மதிக்க வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க கோமதி. நீங்க தான் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும் அத்தை, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்றாங்க மீனா. கோமதியும் ராஜியும் இப்போ வீட்டுல இருக்கிற நகைகள்லாம் கொண்டு போய் லாக்கர்ல வைக்கிறதுக்காக கிளம்புறாங்க. மயில் இப்போ அவங்களோட நகைய ரொம்ப தயங்கி கொண்டு வராங்க. நகை எதுவும் உரசி பாத்திர மாட்டாங்களத்த அப்படின்னு கேக்குறாங்க. நீ ஏண்டி எப்ப பார்த்தாலும் நகையை உரசி பார்க்க மாட்டாங்களான்னு கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. அதுக்கு இல்லத்த, நான் இதுல எல்லாம் கவனமா இருப்பேன், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் உரசி பார்த்து தங்கத்தை குறைச்சிட்டாங்கன்னா போச்சுல அப்படின்னு சொல்றாங்க மயில். அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராஜி. தங்கமயிலோட அம்மா பாக்கியம் இப்போ அவங்க வராங்க. ஃபோன் பண்ணாம வந்துட்டேனோ அப்படின்னு கேக்குறாங்க. இது உங்க மக வாழ்ற வீடு, நீங்க எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க கோமதி. நீங்க எங்கேயோ வெளியில கிளம்பிட்டீங்க போல அப்படின்னு பாக்கியம் கேக்குறாங்க. பேங்க் வரைக்கும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க கோமதி. நாங்க வேணா நீங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க கோமதி. ஆமாத்த, நீங்க அப்புறமா கிளம்பி போங்க, நீங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சமாளிக்க பாக்குறாங்க மயில். மயிலோட அம்மா அதை புரிஞ்சுக்காம, நீங்க கிளம்பி போயிட்டு வாங்க சம்பந்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், நீங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிட்டு தான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம். பாக்கியம் தங்கமயில்கிட்ட இப்ப எதுக்காக பேங்க்குக்கு போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாம்மா இப்ப கேக்குற அப்படின்னு சொல்றாங்க மயில். நீ வந்திருக்கிறத காரணம் காட்டி அவங்கள போக விடாம பண்ணிடலாம்னு நினைச்சேம்மா அப்படின்னு சொல்றாங்க மயில். அவங்க லாக்கர்ல போய் நகை வைக்க போறாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க மயில். கவரிங் நகைன்னு தெரிஞ்சு மாட்டிக்குவோமோன்னு எனக்கே திக்குன்னு இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க மயில். இப்படிலாம் பயந்தா வாழவே முடியாது மயில் அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க பாக்கியம். இப்பவாவது பரவாயில்லம்மா, இதுக்கு முன்னாடி நகையை அடகு வைக்கலான்னு பேசிட்டு இருந்தாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க மயில். அதை எப்படி ஓ நகையை கொண்டு போய் அடகு வைக்கலாம், அதை நான் விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியம். நீ கவலைப்படாத மயில், சொந்தக்காரங்க கல்யாணம்னு சொல்லி நம்ம நகையை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ராஜி, கோமதி, மீனா 3 பேருமே இப்போ வீட்டுக்கு வராங்க. கோமதி இப்போ ரொம்ப நக்கலா, நகையை அடகு வச்சுட்டு லாக்கர்ல இருக்கிற இவளை கூட்டிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு மீனாவை பார்த்து கேக்குறாங்க. நான் விலை மதிப்பு இல்லாதவள் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்றாங்க மீனா. ரொம்ப நல்லா பேசுறியேம்மா, உனக்கு மத்தியானம் வரைக்கும் தான் வேலையா அப்படின்னு பாக்கியம் கேக்குறாங்க. இல்ல அக்கா சென்னை கிளம்புறாங்க, அதனாலதான் சீக்கிரம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ராஜி. சென்னை போறியா, என்ன விஷயமா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியம். ஆபீஸ் ட்ரைனிங் விஷயமா தான் போறோம் அப்படின்னு சொல்றாங்க மீனா. வரதுக்கு 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. கோமதி சொல்றாங்க, ட்ரைனிங் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் இருக்குல்ல, அப்ப என் மகன் கூட நல்லா ஊர் சுத்திட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அங்க பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வா, ஈஸியா ரோடுலாம் சொல்லுவாங்கல்ல, அங்கெல்லாம் போயிட்டு வா, படத்துக்கு போயிட்டு வா அப்படின்லாம் சொல்றாங்க கோமதி. பாக்கியம் கோமதி சொல்றத பார்த்து ரொம்ப ஆச்சரியமா கேக்குறாங்க. ஊர்ல இருக்க மாமியாரெல்லாம் போனமா வேலை முடிச்சமா வந்தமான் இருக்கணும்னு சொல்லுவாங்க, நீங்க என்னடானா நல்லா ஊர் சுத்தி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாவங்க சின்னஞ்சிறுசுக போயிட்டு வரட்டும் அப்படின்னு கோமதி சொல்றாங்க. இதுக்கிடையில பழனிட்டையும் மாமாட்டையும் செந்தில் சொல்லிட்டு இருக்கிறாரு. சென்னையில நான் எங்கெல்லாம் போலான்னு ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல பாண்டியன் இப்ப அங்க வர்றாரு. மீனா ட்ரைனிங் போற டைம்ல நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு கேக்குறாரு. ஹோட்டல்ல தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு செந்தில். அங்க கோயம்பேடு வரைக்கும் நீ போயிட்டு வாடா, அங்க துரசாமின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட மல்லி வாங்கிக்கிறதா சொல்லிட்டு வா, ஆர்டர் எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. நமக்கு தெரிஞ்ச 4-5 பேர் அங்க கடைகள் வச்சிருக்காங்க, அவங்ககிட்ட போய் எப்படி வியாபாரம் பண்றாங்கன்னு சூட்சுமத்தை கத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அங்க மொத்தம் கடை வேலை பாக்குறதுக்காக தான் செந்தில சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு பாண்டியன். அது தெரிஞ்சு செந்தில் அப்செட் ஆயிடுறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. சென்னை கிளம்பி போனதுக்கு அப்புறமும் செந்தில் கடை வேலையே பார்க்க போறாரு. அதை வச்சு மீனாவுக்கும் செந்திலுக்கும் கண்டிப்பா சண்டை வரப்போகுது. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.